ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஒரு வெறித்தனமான செல்லிங். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது, பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வாரம் வந்து 5 நாள் வந்து பாஸ் பண்ணி வைக்கிறேன், ஏதோ வந்து வீடியோவை பாஸ் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறாங்க. ரைட்டு, இந்த நியூஸ் உடனே இது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, அதனால் ஒரு 5 நாள் பாஸ் பண்ணுறோம், அந்த எனர்ஜி பிளான்ஸ் மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கப்புறம் அந்த 5 நாளுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றது, இந்த இவரோட கருத்தை வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கவே முடியாது. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பவுன்ஸ் பேக் மாதிரி தான் எடுக்க முடியும். இந்த நியூஸை வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வேகமாக ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிது. கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 900 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே லெவலில் வந்து ரெக்கவரி ஆகி இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் அது நிலைக்குமா அப்படின்றத ஒரு கொஷின் மார்க். இதுக்கு மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸுக்கு மேலே மார்க்கெட் ஃபால். இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 26, 27 வரைக்கும் போயிடுச்சு, விச் இஸ் வெரி கிரிட்டிக்கல். அதனால் இதுக்கு முன்னாடி வந்து கோவிட்லேயும் அது மாதிரி தான், ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்பெகுலேஷன், ஒரு ஹியூஜ் பவுன்ஸ் பேக் வந்து வந்திருக்கும். ஸோ நாளைக்கு வந்து ரெக்கவரி வரும், அதை நினச்சி வந்து மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு நினைக்காதீங்க. அதை பற்றி சொல்கிறேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு பேரிஷ் கேண்டல். ஸோ நல்லா வந்து ஒரு தக்காளி மாதிரி வச்சுருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரெக்கவரி இருக்கும். ஆனால் அந்த ரெக்கவரி வந்து நிலைக்குமா அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ ரெக்கவரி ஆச்சுன்னா திருப்பி வந்து இந்த 23,000 வந்து ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரேக் அவுட் ஆச்சு பார்த்திங்களா, இந்த இடத்த வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு கூட விழலாம். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப இப்போ ஃபிபனாக்கியில் ஸோ 23,400 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திரும்பலாம், செல் ஆன் ரைஸ் மாதிரி ஆகும். திருப்பி பவுன்ஸ் ஆகிட்டு இங்கே பவுன்ஸ் ஆச்சு பாருங்களேன், 23,000 23,740, கிட்டத்தட்ட 750 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆச்சு. அந்த டைமில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது, செல் ஆன் ரைஸ் ஆகும்னு. கிட்டத்தட்ட 23,800 போய்ட்டு நல்ல செல்லிங். இப்போ திருப்பியும் இந்த நியூஸை மையமாக வச்சு திருப்பி நாளைக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் காலி ஆகிடும் மார்க்கெட். ஸோ அதனால் இது வந்து இது வந்து எப்படி வந்து அது வந்து டைஜஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த நியூஸுன்றது வந்து அந்த டைம் ஸ்பெக்குலேஷனில் அந்த இம்மீடியட் இம்பேக்டை மட்டும் வச்சு இந்த டவுன் ட்ரெண்ட் ஃபுல்லாகவே ரிவர்சல் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது. அந்த இம்பேக்ட் வந்து எப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் ரியல் சேஞ்சஸ் வந்து வருதா இல்லையான்னு தெரியும். ஓகே, நாளைக்கு வந்து பவுன்ஸ் ஆனாலும் 23,400 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அங்கேருந்து மார்க்கெட் செல் ஆன் ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. இல்லை இந்த நியூஸ் வந்து காலையிலே திருப்பி வந்து ஷார்ட் அவுட் டைம் நெகட்டிவில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குன்னா மார்க்கெட் கிளியராக இந்த 22,800 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. நான் இது லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். 22,800 ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டுன்றது. அது பிரேக் ஆகி 22,500 இப்போ மார்க்கெட் க்ளோசிங். அடுத்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் 22,000, அதுக்கப்புறம் 21,800 தான். ஸோ ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்டாக இருந்தால் மார்க்கெட் இங்கேயே வந்து ரெக்கவரி ஆகிடும், இதுக்கு மேலே விழாது. இதுக்கு மேலே விழுந்ததுன்னா அது வந்து பேண்டமிக் லெவலில் போயிடும், வேகமாக ஃபால் ஆக ஆரம்பிக்கும். இந்த கிராஷ்ன்றது ரொம்ப ஒரே ஸ்ட்ரெச்சில் ரொம்ப வேகமாக வருது, அதனால் சீக்கிரமாக முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. ஓகே, ஏன் சொல்கிறேன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, கால் பண்ணிட்டே இருக்காங்க, நெகட்டிவில் போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஃபுல்லாக போயிடுமோ, சொல்லுங்கன்னு. ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன். இந்த டைமில் பேண்டமிக் சிச்சுவேஷன், நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி கிராஷ் ஆகிற டைம் இருந்தீங்கன்னு தெரில. பேண்டமிக்கில் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 14% விழுந்திருக்கு. உதாரணத்துக்கு அந்த டைமில் வந்து இண்டெக்ஸு அப்போது வந்து பார்த்திங்கன்னா 12,200 தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஆல் டைம் ஹையாக இருந்தது. அங்கேருந்து விழ ஆரம்பித்து இதே தான் ஒரு 14% ஃபால் ஆகிறதுக்கு இதே மாதிரி தான் நிஃப்டி மாதிரி தான் ஒரு மாதம் டைம் எடுத்து வந்துச்சு இருந்து பொறுமையாக. அந்த 14%க்கு மேலே ஒரு முக்கியமான சப்போர்ட் இந்த 10,000 கிராஸ் ஆன உடனே கிட்டத்தட்ட வந்து 25% வந்து நிஃப்டி ஃபாலு. எப்போனா எத்தனை ட்ரேடிங் செஷனில் 1 2 3 4 5 6 7 8 ட்ரேடிங் செஷனில் நிஃப்டி 25% ஃபால். அதுக்கப்புறம் அந்த கிராஷே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப வேகமாக ஃபால் ஆச்சுன்னா சீக்கிரமாகவே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடும். இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. நான் வந்து இன்னும் இறங்கணுன்னு தான் எதிர்பார்க்குறேன். இறங்குச்சுன்னா நிறைய பேருக்கு ஆப்போசிஷன் கிடைக்கும், ரிக்கவரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வரதே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வருது. 21,800 ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கணும். இப்போ நாளைக்கு வந்து பவுன்ஸ் ஆனாலும் நான் 23,400 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன்.
அங்கேருந்து மார்க்கெட் செல் அண்ட் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே க்ளோசிங் வச்சு திருப்பி அடுத்த நாள் மூவ் ஆகுதை பொறுத்து நம்ம ரிவர்சலான்றதை பார்ப்போம். இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட் சினாரியோ தான் மார்க்கெட்டில். இந்த இந்தியா விக்ஸ் பற்றி சொல்கிறேன். இந்தியா விக்ஸ் வந்து 26க்கு மேலே இருக்குது, க்ளோஸ் டு 27 ஹை போயிட்டு 30க்கு மேலே போச்சுன்னா நிஃப்டியில் பேனிக் செல்லிங் ஆக ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி விழும் 30க்கு மேலே இந்தியா விக்ஸ் போச்சுன்னா. அதுதான் வந்து கோவிட் டைமில் நடந்தது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பட் இந்த ரிக்கவரின்றது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ கிஃப்ட் நிஃப்டி இருக்குது இண்டிகேட் பண்ணுறதுனால ரொம்ப ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு ட்ரெண்டை மாற்ற போகிறதுன்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ 51,400 அப்படின்றது வந்து பிரேக் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை உடச்சிருக்கு. 53,000 ரொம்ப க்ரூஷியல் சொல்லியிருந்தேன். ஓப்பன் ஆகும் போதே இன்றைக்கி பெரிய லெவலில் பேங்க் நிஃப்டி நல்ல ஃபால், கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்டு கிட்ட வந்து பேங்க் நிஃப்டி ஃபால். நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி நல்லா ஃபால் ஆயிருந்தது. மிட் கேப்பும் நல்லா ஃபால், ஸ்மால் கேப் எல்லாமே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. ஸோ முக்கியமான சப்போர்ட்டை பேங்க் நிஃப்டி பிரேக் ஆகிருக்கு. திருப்பி இதுக்கு மேலே க்ளோசிங் வரணும். 53,000 நாளைக்கு திருப்பி ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப் அப் ஆச்சுன்னா ரீட்ரேஸ் பண்ணிட்டு விழுந்துன்னா செல் அண்ட் ரைஸ் ஆகும். இல்லை கண்டினியூவாக விழாமல் இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 50,000 வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ரொம்ப லாங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் 47,700 பக்கத்தில் இருக்குது லாங் டேர்ம் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்ஸ் பார்த்துங்க. நாளைக்கு 53,400 பக்கத்தில் ரீட்ரேஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹெச்டிஎஃப்சியும் நல்ல செல்லிங் எனக்கு நல்ல பெரிய லெவல் விழுந்துட்டுருக்கு. ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 730 700 வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். அந்த இடத்துல வந்து ஹெச்டிஎஃப்சி ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங் டேர்ம் சப்போர்ட் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. மந்த்லி க்ளோசிங் இந்த இடத்துல ரீட்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். 700 720 ஹெச்டிஎஃப்சி பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த செல்லிங் ரொம்ப ஃபீரியஸாக நடந்ததுன்னா அது நடந்து முடிஞ்சிடும். ரிலையன்ஸ் வந்து பெரிய லெவலில் விழாமல் கொஞ்சம் ரெக்கவரி, இந்த க்ரூட் ஆயிலோட மூவ்னால கொஞ்சம் சப்போர்ட்லேயே பெரிய மூவ் இல்லை, அதே இடத்துல சைட் வேஸ் தான் போயிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இன்னும் உடைக்கல. நிஃப்டி மிட் கேப் வந்து முக்கியமான சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஃபால் மிட் கேப், க்ரூஷியல் செல்லிங் ப்ரெஷர். ஆக்சுவலாக வந்து ட்ரெண்டாக பார்க்கும்போது கிளியராக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு ரிக்கவரி ஆனாலும் டவுன் ட்ரெண்ட் வந்து இன்னும் மாறாது. ப்ரீத் பண்ணி தான் வந்துட்டுருக்கு பாருங்கள். அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகணும்னா டைம் ஆகும், உடனே நடக்காது, ஒரு ட்ரேடிங் செஷன்லாம் நடக்காது. அதனால் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 14,400 இது தொடர்ந்து ஃபால் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் இங்கே தான். லாங் டேர்மில் 13,800 தான் மிட் கேப்புக்கு சப்போர்ட். ஸோ டவ் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்ப்போம். நான் கட் பண்ணுற டைம் 7:55. ஸோ டவ் ஜோன்ஸ் ரிக்கவரி மோடில் இருக்குது. ஸ்ட்ராங் ரிக்கவரி, 2% மேலே டவ் வந்து கேப் அப் ஆகி கிட்டத்தட்ட வந்து 2.28% வந்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்களதே டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கேருந்து கூட ரீட்ரேஸ் ஆகி விழலாம். கோல்டு மார்க்கெட்லாம் பெரிய லெவல். கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போயுமே டிஃபென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நீங்கள் லாங் டேர்ம்க்கு வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்கள். கோல்டுன்றது வந்து நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கோல்ட்லேயும் ஓகே. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம். நல்ல டிப்பு தான். கோல்டு பெரிய லெவலில் ஃபாலோ ஆகலாம் வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி ஒரு 15% லோயரில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அட்லீஸ்ட் ஸ்டாக்னண்ட்டாக ஒரு மாதிரி சைட்வேஸ் போக தான் சான்ஸ் இருக்குது. வில் சி. ஓகே. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ஃபால் வந்து ரொம்ப ஃபியூரியஸாக இருக்குது. சீக்கிரமாக முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் எங்கேயாவது டூருக்கு போயிட்டு வாங்க, அதுக்குள்ளே மார்க்கெட் இந்த செல்லிங்லாம் முடிஞ்சிச்சு, மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஏ டெலிகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.